ஹாப்பி ரம்ஜான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரம்ஜானோட vlog தான் பார்க்க போறீங்க. தம்பி சொல்ல தெரியுமா? அவனுக்கு சொல்ல தெரியும். அவனுக்கு தெரியுமா? என்னங்க சொல்றேன் உனக்கு. ஒரு வழியா நல்லபடியா தொழிலை முடிச்சுட்டு வந்தாச்சு. பட் சாப்பிட வேண்டியதா வகை வகையா செஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரு புடிதான். பாருங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. சாபிருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்க்காக ஒரு பைக் ஒன்று கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 3 வருஷம் முன்னாடி பண்ணோம்ல, ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணோம், வேஸ்ட்டாக போச்சு. சரி, இந்த சர்ப்ரைஸாவது அவன் சர்ப்ரைஸ் ஆகலான்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட் இருக்குது. ஒரு செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தொழுகைக்கு போடுறது, 2வது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, 3வது மொட்டை போடுறது, 4வது மொட்டை போட போறோம், 4வதா லஞ்சு, 5வதா ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கெட் ரெடி வித் மீ போட்டுருவாங்க. டைம் ஆயிடுச்சா? அப்பா தம்பி சொல்ல தெரியுமா? அவனுக்கு சொல்ல தெரியும். அவனுக்கு தெரியுமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பயங்கரமா பசிது. நமாஸ் பண்ணிட்டு வந்தோடனே வீட்டில் வகை வகையா செஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரு புடிதான். நாங்கள் தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போகிறோமோ இல்லையோ ஏடிஎம் கடைக்கு போகிறோம். எதனால பெருநா காசு இந்த இவனா இருக்கான் பாரு. கேட்பான் பெருநா காசுன்னு கேட்பான். நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் வந்தாலே ரொம்ப ஆர்வமாகிறது ஒரே விஷயம் இந்த பெருநா காசு. அவங்க எல்லாருமே காசு ஒன்று எடுத்து கொடுப்பாங்க பாரு. டே என்னடா டே உனக்கு 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 ஸோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா காசு. ஸோ நிறைய பேர் வருவாங்க, அதுக்குன்னே பெருநா காசு கொடுக்கணும் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கள் வீட்டுக்குலாம் வருவாங்க, மாமா வீட்டுக்கு வருவாங்க. நல்லா சந்தோஷமா இருக்கும். இப்போ நம்ம பெருநா காசு கொடுக்குற லெவலுக்கு பெரிய பசங்க ஆகிட்டோம். அவ்வளோதான். வேணுமாடா பெருநா காசு? எம்ஜிஆர் கணக்காக வேற ஒரே முடி மாட்டி விட்டு யாரா வெட்டினா அவனை முடி? அம்மா கூட்டிட்டு போய் வெட்டினாங்கண்ணா. இது கடைக்கார அவர்கிட்ட வந்து ஸ்டைலா வெட்டுங்கன்னு சொல்லியிருக்குங்க. அம்மா அவர் ஸ்டைலா ஒரு முடிய விட்டு ஸ்டைலு அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். வெண்ணாக்கா சொல்றான் உனக்கு. சிரிப்பு எவ்வளோ சொல்லு. எனக்குலாம் 10 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் 50 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் லாஸ்டா ஒரு வாட்டி மாமா மட்டும் 5 ரூபா கொடுத்துச்சு. ஏடிஎம்க்கு வர சொன்னீங்க. ஏடிஎம் கார்டு யாருமே எடுத்துட்டு வராம எப்படி ஏடிஎம் கார்டு? நீ மட்டும் அப்புறம் எப்படி காசு எடுக்க? என் காசு தான் நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். கொடுங்க ஏடிஎம் கார்டு கொடுங்க. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். நானும் அனுப்பிச்சு விட்டுறேன். ஏடிஎம் கார்டு கொடுங்க. பெருநா காசு கொடுக்குறோம் பசங்களுக்கு. குச்சமே இல்ல. சோ ஐ காண்ட் நம்பர்ல ஸ்கேனர் போய்ட்டு ஜிபே கிளிக் பண்ணி ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஏடிஎம் கார்டு கொடு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த மாதிரி யூபிஐ இருக்கு. ரியாஸ் போன் என்கிட்ட இருக்கு. ரியாஸ் போன்ல போய் நான் பண்ணி நான் அவ்வளவுதான். நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. நான் ரியாஸ் போன்ல தாங்க போய் தூக்கிடுவோம். அன்னைக்கு கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன். நான் கோவப்பட மாட்டேன். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா கோவப்படுவேன். அவன் பின்னாடி கோவத்தை மூஞ்ச பதில் கோவாயிடும். ஒன்னே இல்லடா மாமா, நீ நோடுறா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சாபிரே ரம்ஜான் காசு வரும்போது ஜல்லிதா என்ன பண்ணுவாது வச்சு 500 ரூபா தருவேன். பத்திரமா பாத்துக்கணும். ஓகே, 50 ரூபா கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணோம்? ஒரு நாளைக்கு 5 ரூபா செலவு பண்ணோம். லவ் பண்ணுவான்னு கேக்குறான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நேற்று வீட்டாண்ட ஒருத்தனை போட்டு அடிச்சு வலிக்கிற உள்ள எழுதுறான். அடிச்சு
ஏ வாடா, எங்க அண்ணா தாண்டா இவங்களா, வாடா. சரி ஓகே பாய்டா, பார்த்து போ. அவன் பார்த்தா நட்டியா பெருசாகிறான் இவரை விட. அவர் ஒரு 4th 5th படிப்பான்னு நினைக்கிறேன். வாடா நீ வாடா. அப்படியா சாதிரே சொன்ன? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு வழியா நல்லபடியா தொழிலை முடிச்சுட்டு வந்தாச்சு. பட் சாப்பிட வேண்டியதா சரி ஊட விட்டுச்சு. சக்சஸ் முடிஞ்சாச்சு. இப்ப போன தடவை கோழி ஆனமோ பரோட்டாவும் போட்டு அவள்தான் போயிட்டு விதவிதமா செஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு புடிய பிடிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மாப்ளே வணக்கம்டா மாப்ள. டைட்டா இருக்காரு பாருங்க, டைட்டா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய். What is this? பரோட்டா. What is this? இடியாப்பம். ஓகே, இன்னைக்கு ஒரு புடி இருக்கு. யாஸ்ரா என்ன சிரிப்பு இது? கடல் பாசி, இளநீர். கடல் பாசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடல் பாசி ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஈத் முபாரக். பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு, விதவிதமாக செஞ்சுருந்தாங்க. அதில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா புட்டிங். ரொம்ப புட்டிங் தான் என்னோட ஃபேவரட். பரோட்டா இருக்கு, பரோட்டா ஒன்று தான் சாப்பிடுவாங்க. கூசிடும் பல். உனக்கு கோழி ஆனம் கோழி யாரம், வெறும் கோழினத்தை குடிப்பேன். இல்ல 10 கோழி ஆனம். உனக்கு வேஸ் புட்டிங் 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 புட்டிங். ஸோ அதனால இப்போ இங்கே முடிஞ்சிச்சு. அடுத்ததா செக்மெண்ட் இல்லை, ஜியா பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடுறோம். அப்புறம் வந்து லஞ்சு, மந்தி லஞ்சு இன்னைக்கு இருக்குது, அது பண்ண போகிறோம். ஈவினிங் நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பண்ணிக்கலாம். எஸ் ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மொட்டை ஸ்பாட் தான். மொட்டைக்கு போகலாம். காலையில் நல்லா வெயிட்டாக சாப்பிட்டீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜியாவுக்கு மொட்டை எடுக்க போகிறோம். மொட்டை எடுக்கிற அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. நான் போய் ஜியாவை கூப்பிட்டேன். அண்ணன் தான் ஜியா. சரி, ஒரு காலத்தில் இந்த மாதிரி இப்போ நான் வாங்குறோம். அவள்தான் ஜியாவுக்கு மொட்டை அடிச்சிடலாமா? ஜியா ரெடியா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வாங்க போலாம், மொட்டை அடிக்க போலாம். வாங்க. பேசி உனக்கு மொட்டை அடிக்க போகிறாங்கடி. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. அப்பா அப்பா பத்தி அப்பா நீ ஒரு விசித்திரமான பிறவி. தகப்பா ரசிக்கிறாரு. போடாத மொட்டை இல்ல. மோனிங் போட்டுலாம் மாட்டேன். நான் அப்படியே இன்னொரு போட்டு போட்டுருந்தேன். ஆனா கொஞ்சம் பெரிய ஆல்ரெடி நெத்தில போட்டு வச்சிருக்காங்க பாடி மாட்டேன். உனக்கு எத்தனை ஃபுல் மாட்டேன்? எனக்குன்னே வருவீங்களாடா. நானும் மொட்டை அடிக்க போறேன். ஒரே டாண்டஃபா இருக்கு. போடுங்களா. Round and round, round and round, and the wheels on the bus go round and round, all to the town. தெரியல. And the bus go at 6, 6, 6, 6, 6, 6, 6, 6. The wipers on the bus go 6, 6, 6. இவ்வளோ பெரிய வேலையை வேணா பார்க்கலாம். இந்த வேலை மட்டும் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். மொட்டை முடிஞ்சிருது. மொட்டை முடிஞ்சிருச்சு. அழகு கிளியே என்னடா தாங்க அழகு ராஜா எங்க எடுப்பாங்க பாரு. ராஜகுட்டி ராஜகுட்டி எங்கடா? ஃபைனலி ஒரு மொட்டை முடிஞ்சிச்சு. இங்க ஒரு மொட்டை கட் ஆயிடும். எடிட்டர் நீங்களே எடிட்ல ஒரு மொட்டை போடுங்க. செஞ்சுட்டா போச்சு. அப்படியே பூரிச்சு போய் பாக்குறாரு. அழகா இருந்தான். மொட்டை போட்டோட இப்ப பாருங்க முடி ஸ்மார்ட் பண்ண போறாங்க. ஏமா அடிச்சு ஸோ பார்த்தீங்கன்னா மொட்டை முடிஞ்சது.
நெக்ஸ்ட்டு லஞ்சு தான் நடப்புடலான ஒரு லஞ்ச் இருக்குது. அந்த லஞ்ச் பிளாக் போய் அடுத்தது பார்ப்பீங்க. இப்போ எங்கள் பிள்ளைய நான் குளிக்க வைக்க போகிறேன், அப்புறம் சந்திக்கிறேன். எல்லாம் எங்க போறோம் அங்க போறோம் இங்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கம். என்ன பண்றது? நைட்டு வந்து நான் கார் ஓட்டணுங்க, அதனால நல்லா மைண்ட் இருக்கணும், அதனால் தூக்கம் வரக்கூடாதுன்னு நல்லா போய் எழுந்துச்சு. வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா. எப்போ கிளம்புறோம்? ஆனால் தூங்கி எழுந்துச்சு பார்த்தா மணி 7 எப்போ கிளம்புறோம்? நைட்டு கிளம்புறோம். எத்தனை மணிக்கு? அது தோன்றப்ப கிளம்புறேன். என்ஜாய்லாம் ஓவரால் சந்தோஷம்லாம் கிடையாது. நேட்டிவ்க்கு வந்தாலே ஒரு சந்தோஷம். அதுதான் நான் நினைத்தேன். தூங்குவோம், நல்லா தூங்குவோம். சென்னையில் பார்த்து நான் தூங்காம இது போச்சு. இதெல்லாம் போனா ஒரு எஃபெக்ட் எடுக்கிற பேர் உனக்கு. இங்க பாரு. சரியான எஃபெக்ட் இது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சாபிருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்க்காக ஒரு பைக் ஒன்று கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 3 வருஷம் முன்னாடி பண்ணல, ஒரு சர்ப்ரைஸ் அவனுக்கு பண்ணோம், வேஸ்ட்டாக போச்சு. சரி இந்த சர்ப்ரைஸாவது அவன் சர்ப்ரைஸ் ஆகலான்னு பார்ப்போம். பாருங்க இவங்க சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. அவன் பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க போறது இல்ல. என்ன ரியாக்ஷன் தான் கொடுக்குறான் நானும் பாக்குறேன். என்னடா ஏ வண்டி எடுத்து வந்தான் போறான், சொல்லி கொடுத்து வந்தான் பண்றான். ஏய் வாங்கி கொடுத்துருந்தேண்ணா என்கிட்ட வரல. அவ்வளோதான் ரம்ஜான் பிளாக். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கத்திலே போயிடுச்சு. எல்லாருமே சமையல் வந்த மயத்தில் தூங்கிட்டாங்க, நான் தூங்கிட்டேன். ஏய் சரிங்க எல்லாம் போர்டு ஆடுவாங்க. ஃபுல்லாக அன்றைக்கி தான் இருக்கு. காலையில் பார்க்குறேன் தலைவர் வராங்க. ஏ சரிங்க எல்லாம் போர்டு ஆடுவாங்க. போடா பாய் 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 பாய். ஓகே இப்போ சென்னைக்கு போக வேண்டியதா? These are the bus go round and round.